Hello friends, welcome back to my channel. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கீட்டோ பாலக் ப்ரான்ஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாலக் கொஞ்சம் தேவை, பசலிக்கீரை, அப்புறம் ஒரு 100 கிராம் ப்ரான்ஸு, அப்புறம் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட்டு. இதெல்லாம் தான் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டு நல்லா அதை மெல்ட் பண்ணிவிட்டு ஆனியன்ஸ் வச்சுருக்குறோம்ல, ஒரு 50 கிராம் ஆனியன் யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணது. அதை போட்டு நல்லா வந்து சால்ட் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது சீக்கிரமாக வெந்து வந்துடும் சீக்கிரமாக. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா சால்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் வந்திருக்கும், கீட்டோன்னு போட்டிருக்கானே, கீட்டோனா என்ன அப்படின்னு தானே. கீட்டோங்கிறது வந்து ஒரு டயட் ப்ராசஸ்ஸு. ஸோ அந்த கீட்டோ டயட்டில் இருக்கிறவங்க டின்னருக்கு இந்த மாதிரி நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அது என்னங்கிறது நான் சொல்கிறேன், அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ ஆனியன் வெந்துடுச்சு. ஸோ ப்ரான்ஸை போட்டுட்டு நல்லா வந்து வதக்க ஆரம்பிச்சிடணும். இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனியன்ஸை வந்து பட்டரில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரான்ஸை போட்டுட்டு, ப்ரான்ஸ் கொஞ்சம் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சோன்னா லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா ஒரு 4 மினிட்ஸில் ப்ரான்ஸ் நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பசலைக்கீரை, பாலக் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1 மினிட்டில் இந்த ரெசிபி ரெடி ஆயிரும். ஸோ கீட்டோ டயட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம நிறைய இன்டேக் எடுப்போம் ரெகுலர் டயட் ஹேபிட்ஸில். ஸோ இந்த கீட்டோ டயட்டில் பார்த்திங்கன்னா லோ கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக தான் எடுத்துப்போம், ரொம்ப கம்மியாக எடுத்துப்போம். ரைஸ் சுத்தமாக எடுத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபீஸ் மாதிரி இந்த ப்ரானு, ஃபிஷ்ஷு, சிக்கனு, அதுக்கப்புறம் வந்து பன்னீர், டைரி ப்ராடக்ட்ஸில் தயிர் சாப்பிட்லாம், கொஞ்சம் சீஸ் நிறைய சாப்பிட்லாம், இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ கீட்டோ டயட்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது வெயிட் லாஸ்க்கு ப்ரோக்ராமில். ஸோ எனக்கு ஆல்ரெடி 5 kgs நான் குறைஞ்சிட்டேன் 10 டேஸில். ஒன்லி நான்வெஜ் தான் சாப்பிட்டுட்ருக்கேன், சீஸு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்ருக்கேன். ரைஸ் தொடவே இல்லை 10 நாளாக. ஸோ நம்ம ஒரு நான்வெஜ் பிரியறனால நான்வெஜ்ஜாகவே சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ நீங்களும் வந்து யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும், அதே மாதிரி வாயும் கட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கீட்டோ சீரீஸில் வர எல்லா ரெசிபீஸும் பாருங்கள். அதே மாதிரி இந்த கீட்டோனா என்னங்கிறத நான் சொல்கிறேன், அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் அந்த டயட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக. இப்போ நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சுவையான கீட்டோ பாலக் ப்ரான்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்மலாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். கீட்டோவில் இருக்கிறவங்க இதை வந்து அவங்க டயட்க்கு ஃபுட்டாக சாப்பிட்டுக்கலாம். நார்மலாக இருக்கிறவங்க டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டுக்கலாம். பாலக்கும் ப்ரானும் சேர்ந்துச்சுன்னா அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.